வணக்கம். வெண்பிறை யூடியூப் நண்பர்களே! நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய வீடியோ உடனுக்குடனே வந்து சேரும். நீங்க இன்னும் நம்ம டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணல அப்டின்னா மஸ்ட்டா ஜாயின் பண்ணிக்கங்க. டிஸ்கிரிப்ஷன்லயும், ஃபர்ஸ்ட் கமெண்ட்லயும் பின் பண்ணி வைக்கிறோம். வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம். WBBLோட 36வது மேட்ச் பிரிஸ்பன் ஹீட்டுக்கும் மெல்போர்ன் ஸ்டார்ஸுக்கு இடையில நடக்கும்போது அதுக்கான ப்ரெடிக்ஷன் தான் பார்க்க போறோம். ஸோ லாஸ்ட்டா 35வது மேட்ச் நம்ம குடுத்துருந்தோம். ஸோ அது கொஞ்சம் செக் பண்ணிக்கங்க. ஸோ எப்படி வந்திருக்கு அப்படின்ட்டு. இன்னிங்ஸ் வைஸா சில பிளேயர்ஸை பிக் பண்ணலான்ட்டு. குரூப் பிளேயில் இருந்தவங்க இது கொஞ்சம் கவனமாக பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பிளேயர்ஸ் இன்னும் கொஞ்சம் 1, 2 பிளேயர்ஸ் கரெக்டாக எடுக்க வாய்ப்பு இருக்கும். ஓகே. இந்த மேட்ச்சு வழக்கம் போல இம்பார்ட்டன்ட் பிளேயர்ஸ் அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். ஸோ இந்த இம்பார்ட்டன்ட் பிளேயர் லிஸ்ட்டில் இன்னைக்கு ஒரு விஷயம் உங்களுக்கு மென்ஷன் பண்ணேன். அதாவது எந்த டீம் டாமினேட் பண்ணுறாங்க. ஸோ ஜெயிக்கிற டீம்ல எப்படி பிளேயர்ஸ் வர்றாங்க அப்படிங்கிற ஒரு சின்ன விஷயம். 2, 3 கான்செப்டா போகும். ஒரே ஒரு அமைப்பு தான் அப்படின்னா, நம்ம எல்லா மேட்ச்லயும் நம்ம வின் பண்ற மாரி வந்துரும். பட் இங்க அப்படி இருக்காது. சின்ன சின்னதா கொஞ்சம் மாற்றத்தோட இருக்கும். ஸோ அது என்னங்கிறத ஓவராலா பார்ப்போம். இதுல புரிஞ்சுக்கிட்டா ஓகே. ஸோ அப்படியெல்லாம் வரலைங்க அப்படின்னு ரிப்ளை கமெண்ட் அப்படிங்கிறது வேண்டியதில்ல. நீங்க ஃபாஸ்ட்டா ஒரு 40, 50 மேட்ச் செக் பண்ணீங்கன்னா, அந்த கணக்கு தெரியும். வுமன்ஸ் மேட்ச் மட்டும். ஓகேங்களா? ஓகே. ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் பிளேயர் பார்த்துக்கலாம். ஸோ அதுல என்ன எது மாரி நடக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் விஷயமா பிரிஸ்பன் ஹீட்டோட இம்பார்ட்டன்ட் பிளேயர்ஸ் அப்படின்னு சொன்னா பேட்டிங் பேஸில் நீங்கள் பெரிய பிளேயர்ஸ் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு யோசிக்க முடியாது. விக்கெட் கீப்பிங்கில் சோப்பி ரைடாக இருந்தாலும் சரி, ரெட்மைனியாக இருந்தாலும் சரி, ஈக்குவல் சாய்ஸ் தான். ஓகேங்களா? 2 பேரும் இன்னிங்ஸ் ஓப்பன் பண்ணுறாங்க, விக்கெட் கீப்பிங் ப்ளஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறதுனால 2 பேரும் ஈக்குவல் சாய்ஸ் தான். பெருசாக இங்கே மாற்றத்தை ஏற்படுத்த முடியாது. பட் பொதுவாக இந்த டீமோட கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டாக கொஞ்சம் சான்சஸ் அதிகம் அப்படின்னு இருக்குங்க. ஜெஸ் ஜெனசன், ஜெமிமர் ரோட்ரிக்யூஸ் ஆர் ஜி ஹரிஸ் இவங்க யாராவது இருப்பாங்க. சிகா பாண்டே ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் பவுல் அப்படிங்கிற இடத்துல நிக்கோலா ஹேங்காக். ஸோ இந்த பிளேயர்ஸ் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் பிளேயர்ஸாக இந்த டீமை பொறுத்த வரைக்கும் இருப்பாங்க. பேசிக்காக எஸ்எல் டீம் யோசிக்கிறவங்க இந்த மாதிரி யோசிச்சுக்கலாம். ஸோ அதே போல் மெல்பர்ன் ஸ்டார்ஸை பொறுத்த வரைக்கும் சுதர்லாந்து, மரினா கேப், ஸோ அடுத்து கிம்காத், சோபி டே. ஸோ இந்த ஒரு 4 பிளேயர் இம்பார்ட்டன்ட் பிளேயர்ஸாக இருக்காங்க. ஸோ பொதுவாக சிம்பிளாக நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா இந்த மாதிரி யோசிக்கலாம். ஸோ இந்த டீமில் ஒரு 5 பிளேயர், இந்த டீமில் ஒரு 4 பிளேயர். ஸோ இந்த பிளேயர்ஸ் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் பிளேயர்ஸாக இருக்க வாய்ப்பு இருக்கும். ஸோ இங்கே இதில் நோட் பண்ணிங்கன்னா சரி, ஆர் மெக்கன்னா ஐ மெக்கான் இந்த 2 பேர்த்தில் யாராவது ஒருத்தர் பேட்டிங்கில் அப்பப்போ பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ அதில் ஒரு பிளேயர் அப்படின்னு எடுத்திங்கன்னா கூட 10 பிளேயர் அப்படிங்கிற மாதிரி வந்துடும். இது பேசிக்காக நம்ம பார்க்குறது. ஸோ நம்ம எப்பவும் போல் வழக்கம் போல் பார்க்குற விஷயங்கள் பார்த்துக்கலாம். இம்பார்ட்டன்ட் பிளேயர்ஸ் லிஸ்ட்டு அப்படிங்கிறதையும் பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு விஷயமா கேப்டன் ஆப்ஷன்ஸ் அப்படிங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு பார்ப்போம். ஸோ இது வந்து பர்சன்டேஜ் ஆன் டைமில் கொஞ்சம் சேஞ்சஸ் ஆகுது. நல்லா நோட் பண்ணிக்கோங்க. கேப்டன்சி எங்கே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும் அப்படிங்கிறது பர்சன்டேஜ் ரீதியாக கண்டிப்பாக சேஞ்ச் ஆகும்போது உங்களுக்கு சேஞ்ச் ஆகும். ஓகேங்களா? ஸோ அதை தவிர்த்து நீங்கள் அதை விட்டுட்டு வேறு விதமாக பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கொலாப்ஸ் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ இப்போது கேப்டன் ஆப்ஷன் எங்கே இருக்குது இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் அப்படின்னா, இந்த மேட்சும் பவுலர்ஸுக்கு ஒரு வாய்ப்பு உண்டு தான். பவுலர்ஸ் வர்றதுக்கான ஒரு சின்ன சான்சஸ் இருக்குது. இந்த டாப்புக்குள்ள பவுலர்ஸ் வரும்போது பவுலருக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ பவுலிங்க்கு ஒரு கேப்டன் ஆப்ஷன் இருக்குது. அப்படி பவுலர்ஸ் கேப்டனாக வரும்போது கம்பல்சரி ஆல்ரவுண்டர் விசி அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இந்த ஸ்பிட்சை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு டீசெண்டாக 150 எபோ அப்படிங்கிற மாதிரி ஸ்கோர் வர மாதிரியான ட்ராக் தான். ஸோ அதில் ஆல்ரவுண்டர்ஸ் விசி கேப்டன் அப்படிங்கிற ரேஞ்ச் வரும். இது பேசிக்காக யோசிக்கிற விஷயம். பிக்கிங் பேஸில் யோசிச்சிங்க அப்படின்னா பவுலர்ஸுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும். ஓகேங்களா? ஸோ ஆல்ரவுண்டருக்கு ஆபியஸாக ஆல்ரவுண்டரும் கேப்டன் சாய்ஸில் இருப்பாங்க. ஸோ ஆல்ரவுண்டர் பவுலர் அப்படிங்கிறது கேப்டன் சாய்ஸ். ஓகே, இந்த விஷயத்தை பார்த்துக்குங்க. இது சிம்பிளாக எடுக்கக்கூடிய விஷயம் தான், கேப்டன் எங்கே இருக்கும் அப்படின்ட்டு. ஸோ அடுத்து பிக்கிங் பேஸில் நம்ம எப்போவுமே கொடுக்கக்கூடிய விஷயத்தை பார்த்துக்கலாம். ஸோ அதில் லோ பிக் வைஸாக ஹை பிக் வைஸாக சில பிளேயர்ஸ் ஹிடனாக ட்ரீம் டீம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான பிளேயர்ஸ் இது எல்லாமே இப்போ இருக்கக்கூடிய பர்சன்டேஜ் விகிதம் கொஞ்சமாக மாறுறக்கும் வாய்ப்பு இருக்கும். ப்ளஸ் இந்த நம்ம ஒரு சின்ன விஷயம் நம்ம சொல்லியிருந்தோம். அதாவது டீமு என்ன மாதிரி நடக்குது அப்படிங்கிற விஷயம். இப்போ இம்பார்ட்டன்ட் பிளேயர்ஸ் லிஸ்ட்டில் கொடுக்கும்போதே நான் ஒரு இது சொல்லியிருந்தேன்.
ஸோ அதை இப்போ நம்ம டாப் பிக்கில் மிஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியான பிக்கிங்கில் இருந்து நம்ம சொல்லக்கூடிய விஷயம். மோஸ்ட்லி 2 டைப்பாக நடக்கும். க்ளோஸ் மேட்சாக இருந்தால் அல்லது ஒன்ஸ் ஏதாவது ஒன் சைடு மேட்ச் அல்லது க்ளோஸ் மேட்ச். ஸோ இந்த 2 டைப் அதிகமாக இருக்க வாய்ப்பு இருக்கும். இந்த 7 பிளேயர் கொஞ்சம் அதிகமான பிக்கிங்கில் உள்ள பிளேயர்ஸாக இருக்காங்க. ஓகேங்களா? இதில் நல்லா நோட் பண்ணீங்க அப்படின்னா, எந்த அணி வின் பண்ணுதோ அந்த டீமில் இங்கே இருக்கக்கூடிய ஹை பிளேயர் போயிடுவாங்க. இப்போது ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, ஆன்கோயிங் மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா மேத்யூஸ் சரியான பர்ஃபார்மன்ஸ் கொடுக்காம இருப்பாங்க. பட் அணி வந்து வின்னிங் அப்படிங்கிற ரேஞ்சுக்கு போயிட்டு இருக்கும். அது மாதிரி இந்த டீமோட ஹைப்பர் பிளேயர்ஸ் என்ன பண்ணாங்க அப்படிங்கிறத சின்னதாக நோட் பண்ணணும். இது ஒரு சின்ன ஸ்ட்ராட்டஜி மாதிரி. இது நீங்கள் ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் அது என்ன நடக்குது அப்படிங்கிறது தெரிய வரும். 2 டீமோட ஹை பிக்கும் ப்ளே பண்ணல அப்படின்னா அப்படின்னு யோசிச்சிங்க, அந்த மாதிரி நீங்கள் திங்க் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த மேட்ச் க்ளோஸாக இருக்கும். 2 டீமோட ஹை பர்சன்டேஜ் பிளேயர்ஸ் ப்ளே பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி யோசிச்சிங்கன்னா அந்த மேட்சும் க்ளோஸ் மேட்சாக போகும். ஸோ எக்ஸாம்பிளுக்கு மார்னிங் ஃபஸ்ட்டு மேட்ச் வந்து டை ஆயிடுது. ஓகேங்களா? இது வந்து இதுக்கு முன்னாடி நீங்கள் யோசிக்கலாம். இந்த மேட்ச் வந்து ரொம்ப க்ளோஸாக இருக்குங்கிற மாதிரி யோசித்து நீங்கள் ஒரு டீமாக எடுக்கலாம். ஸோ அப்படி எடுக்கும்போது கம்பல்சரி ஒரு டிடிடி அப்படிங்கிற மாதிரி வரும். நம்ம மெத்தேடை அங்கே யூஸ் பண்ணணும். லாஸ்ட் மேட்சே சொல்லியிருந்தோம் வீடியோவில். ஸோ அதில் ஒரு பிக்கு மிஸ் ஆகலாம் ஆல்ரவுண்டர் கேட்டகரியில் அப்படிங்கிற மாதிரி. ஸோ இப்போ காட்டக்கூடிய இந்த பிக்கிங்கில் எப்படி பிக் பண்ணலாம் அப்படிங்கிறது, இதில் ஒரு பிளேயரை நீங்கள் மிஸ் பண்ணி தான் ஆகணும். 3மே இம்பார்ட்டன்ட் பிளேயர்ஸ். ஒரு பிளேயரை மிஸ் பண்ணுற மாதிரி வரும். ஓகேங்களா? ஸோ இதுதான் அந்த டைப். இப்போது மேத்யூஸ் உள்ளே வரல, அதே மாதிரி மெயின் பிளேயராக இருந்த ஒரு சில பிளேயர்ஸ் வெளியே போகிறதுக்கான காரணம் இதுதான். பட் யாருன்னு கணிக்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம்தான். பட் அந்த மாதிரி ட்ரை பண்ணால் மட்டும்தான் ஜிஎலுக்கு வாய்ப்பு கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ மார்னிங் மேட்ச்சில் சோபி டிவைன் வந்து உள்ளே வந்திருக்க மாட்டாங்க. அவங்க தான் டாப் விசி, ட்ரீம் டீமே என்ட்ரு ஆகலை அப்படிங்கிற மாதிரி இருப்பாங்க. ஸோ அடுத்த மேட்ச்சில் இப்போ வரைக்கும் மேத்யூஸ் என்ட்ரு ஆகலை அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ இது மாதிரி இப்போ கிரஹாம் என்ட்ரு ஆகலை அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ஒரு பிளேயர் கம்பல்சரி என்ட்ரு ஆகாமல் போவாங்க. இதை நீங்கள் எப்படி யூகிக்கலாம் அப்படிங்கிறது இதுதான். இந்த இடத்துல தான் நம்ம சொன்னது. இப்போது ஜெயிக்க போகிறது எந்த அணி அப்படிங்கிறத வச்சு, இப்போ மெல்போர்ன் ஸ்டார்ஸ் வின் பண்ணுறாங்க அப்படின்னா நீங்கள் சுதர்லாந்தை கூட இந்த இடத்துல ரிமூவ் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த ஆல்ரவுண்டர் கேட்டகரியில் வின் ஆகக்கூடிய டீம் இருக்கிற பிளேயர்ஸ் தான் வராமல் போகிறாங்க. இதுதான் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. தொடர்ச்சியாக சில மேட்சஸில் செக் பண்ணிங்கன்னா தெரியும். ஸோ அதே போல் தான் இந்த பக்கம் அப்படின்னு யோசிக்கும் போது ஜெனசனை கூட மிஸ் பண்ணி மற்ற பிளேயர்ஸ் பர்ஃபார்மன்ஸ் பண்ணி கொடுக்குற மாதிரி இருக்கலாம். ஸோ அப்படி யோசிச்சுங்க. இதை இப்படியே ரிவர்ஸ்லையும் டீம் போட்டுருங்க. சரி, ஓகே. இதில் கம்பல்சரி நீங்கள் மிஸ் பண்ணணும் அப்படின்னா ஒரு 2 பிளேயர் வரைக்கும் மிஸ் பண்ணி ட்ரை பண்ணணும். ஸோ ஒரு 1லிருந்து 2 பிளேயர் ட்ரீம் டீம் வர்றக்கா இல்லாமல் வாய்ப்பு இருக்கும். செக் பண்ணிக்கங்க. ஆல்ரவுண்டர்ஸும் பவுலர்ஸும் தான் கேப்டன் விசி அப்படிங்கிறதும் சொல்லியிருக்கோம். ஸோ ஹிட்டனாக இருக்கக்கூடிய பிளேயர்ஸ் அப்படின்னா ஒரு 2 பிளேயர் வரைக்கும் யோசிச்சுன்னா இது இப்போ இருக்கக்கூடிய விகிதம் ஆன் டைமில் சேஞ்ச் ஆகலாம். கொஞ்சம் செக் பண்ணிக்கணும். ஜெபிமா ரோட்ரிகுடிஸ் அல்லது சீனாட் 2ல் ஒரு பிளேயர் கம்பல்சரி ட்ரீம் டீம் என்ட்ராகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதில் ஏதாவது ஒரு பிளேயரை நீங்கள் கண்டிப்பாக உங்கள் டீமில் இன் பண்ணிக்கோங்க. மீடியம் ரேஞ்ச் பிக்காக இருக்காங்க. பட் ட்ரீம் டீம் என்ட்ராக அதிக வாய்ப்பு உள்ள பிளேயர்ஸ். ஸோ அதுக்கப்புறமா உங்களுடைய ஜிஎல் வின் பண்ணி தரக்கூடிய பிளேயர்ஸ் யார் அப்படின்னா இந்த குறிப்பிட்ட சில பிளேயர்ஸ் இருக்காங்க. மொத்தமாக ஒரு 7 பிளேயர்ஸ், ஒரு 2 பிளேயர் வரைக்கும் மினிமம் 2லிருந்து 3 பிளேயர் வரைக்குமே ட்ரீம் டீம் என்ட்ராக வாய்ப்புள்ள பிளேயர்ஸாக இருக்காங்க. ஸோ இதில் நான் குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா இம்பார்ட்டண்ட்டு எந்தெந்த பிளேயர்ஸ் இருக்கலாம் அப்படின்னா ஆர் மெக்கன்னா, ஜி பர்சன்ஸ், டெஸ்பிளிண்டா. ஸோ இந்த 2ல் ஒரு பிளேயர். இந்த குறிப்பிட்ட பிளேயர்ஸ் ட்ரீம் டீம் என்ட்ராகிறதுக்கு ஒரு சின்ன வாய்ப்பு இருக்குது. எல் ஹேமில்டன். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 6 பிளேயர் வரைக்கும் இங்கே இருக்காங்க. இவ்வளோ பேரும் வரப்போகிறதில்ல. ஒரு 2லிருந்து 3 பிளேயர் வரைக்கும் ட்ரீம் டீம் என்ட்ராக வாய்ப்பு இருக்கும். எம்எஸ் ஃபஸ்ட்டு பேட் பண்ணுறாங்க அப்படின்னா ஆர் மெக்கன்னா நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம், ஒரு சாய்ஸு. அதே போல் இவங்க ஃபஸ்ட்டு பேட் பண்ணால் ஹெல் ஹாரிஸ், ஒரு பேட்டர்ஸை யூஸ் பண்ணுறது ரொம்ப ரிஸ்க் தான். பட் ட்ரை பண்ணலாம். கொஞ்சம் ஸ்கோர் கம்மியாக இருக்கும் அப்படிங்கிற யோசிக்கிற இடத்துல
இப்போ வரைக்கும் வின் ஆகக்கூடிய டீம் அப்படின்னு யோசிச்சீங்கன்னா, அந்த வின் ஆகக்கூடிய டீம்ல இருக்கக்கூடிய ஒரு பவுலர இந்த மாதிரியான பவுலர்ஸ இன் பண்ணுங்க. 2 டீம்லயும் 2, 2 பவுலர் அப்படின்னாங்க. நீங்க எந்த டீம் வின் பண்ணுது அப்படின்னு திங்க் பண்றீங்களோ, அந்த டீமோட பவுலர இங்க இன் பண்ணுங்க. அப்படியே ஆப்போசிட் டீம் வின் பண்ணுதுன்னு நினைக்கும்போது, இந்த லோ பிக் பிளேயர்ஸ இன் பண்ணிக்கங்க. ஸோ இது ஒரு முக்கியமான விஷயம். நீங்க கடைசியா நீங்க மிஸ் பண்ணக்கூடிய ஹை பிக்குக்கு ஓவரா இந்த 2 பிளேயர் அப்படிங்கிறத வச்சா கூட ஓரளவுக்கு ஜிஎல் நியர் போறதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஓகேங்களா? ஓகே. ஆல்ரவுண்டருக்கு எப்போ கேப்டன் ஆப்ஷன்ஸ் யாருக்கெல்லாம் இருக்கு அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். இது வரைக்கும் இந்த கேட்டகரி அப்படிங்கிறத சொன்னோம். ஸோ இதில் யூடியூப் மெம்பர்ஸுக்கு நம்ம கொடுத்துட்ருக்கோம். அது சில சில நேரங்களில் நம்ம கேப்டன் கொடுக்கக்கூடிய லிஸ்ட்டில் விசி அப்படிங்கிறது வருது. பட் மோஸ்ட்லி இது நடக்கும். ஒரு சில நேரங்களில் சின்னதாக மாறும். ஸோ அதையும் சொல்லிடலாம். இந்த இடத்துல இங்கே யாருக்கான வாய்ப்பு இருக்குது? மரீனா கேப்பு, சுதர்லாந்து 2 பேர்த்துக்கும் ஒரே மாதிரியான வாய்ப்பு தான். ஜஸ்ட் இன் சென்ஸ் இவங்க டாப் 3 பிக். பட் இதை தாண்டி இருக்கக்கூடிய ஒரு சில பிக்குகள். ஸோ இந்த 2 பேர்த்துக்கும் கேப்டன் வாய்ப்பு இருக்கு. சீனாட், தீப்தி சர்மா இது ரிஸ்க்கு. பட் சான்ஸ் இருக்கக்கூடிய பிளேயர்ஸ். பவுலிங் கேட்டகரியில் ஒரு 4 பிளேயர் கேப்டன் ஆப்ஷன் இருந்துச்சுன்னா கிம் காத், நிக்கோலா ஹேங்காக், சிகா பாண்டே, எஸ்டே. ஸோ எல்லாமே கிட்டத்தட்ட ஓவராலாக 9 பிளேயர் கேப்டன் ஆப்ஷன் அப்படிங்கிறது இருக்குது. இது இப்போ இருக்கக்கூடிய அமைப்பில் மேலோட்டமாக பார்க்கக்கூடிய விஷயங்கள். இது ஆன் டைமில் நிறைய சேஞ்சஸ் இருக்கும். ஸோ அதில் தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணி ஒரு 6 பிளேயருக்கு கம்மியாக கேப்டன் ஆப்ஷன்ஸ் யாரெல்லாம் வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத நம்ம எடுக்கிறோம். ஸோ இந்த பிளேயர்ஸ்களுக்குள்ள இதில் பெஸ்ட் ஆஃப் பெஸ்ட் பிளேயர்ஸ் எடுத்துகிட்டு கேப்டன்சி யூஸ் பண்ணி பாருங்கள். கரெக்டாக அமையறதுக்கான வாய்ப்பு இருக்கும். ஆல்ரவுண்டர் பவுலர் கேப்டன் சாய்ஸு விசியும் இதே பிளேயர்ஸ்குள்ளே ஆல்ரவுண்டர் பவுலர்ஸ்குள்ளேயே வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கும். டிக் பண்ணிக்கோங்க. ப்ளஸ் வின் ஆகக்கூடிய டீமில் இருக்கக்கூடிய ஹை பர்சன்டேஜ் பிளேயர்ஸை ரிமூவ் பண்ணுங்கள். ஸோ அதுக்கு பொதுவாக அங்கே அந்த டீமோட லோ பிக் பிளேயர்ஸ் பர்ஃபார்மன்ஸ் பண்ணும்போது அந்த டீம் வின் பண்ணுற மாதிரி வருது. ஸோ இந்த 2 விஷயம் திங்க் பண்ணி பாருங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.